மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அன்பும் தனிமையும் ஒருவரை வதைக்கும் போது ஆன்மாவின் வெற்றிடத்தை தன்முனைப்பு நிரப்பும். இது கேரளாவில் நான் சந்தித்த பழங்குடி சொல்லியது. நான் வாழ்க்கையில் என்றுமே நிபந்தனையற்ற அன்பை உணர்ந்ததே இல்லை. இது ஜெயலலிதா சில ஆண்டுகளுக்கு முன் அளித்த பேட்டியில் கூறியது. நான் பல நரகங்களை தாண்டித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இது ஜெயலலிதா தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லும் வசனம். இதை வெறும் தட்டையான வரிகளாக மட்டும் பார்த்து கடந்து சென்றுவிட முடியாது. ஜெயலலிதாவை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த வரியை, அதன் உள்ளே பல அடுக்குகளில் ஒளிந்திருக்கும் விஷயத்தை, அதன் அடர்த்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம், இந்த வரியை புரிந்து கொள்வதும் ஜெயலலிதாவை புரிந்து கொள்வதும் வெவ்வேறானது அல்ல. பிறர் ஏசும் ஏச்சை உரமாக்கிக் கொண்டு வளர வேண்டும் என்று அடிக்கடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவார்கள். பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிக்கேற்ப பிறர் ஏசும் ஏச்சை உரமாக்கிக் கொண்டு மக்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் மரியாதையும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்காக புதிதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு புதிய திட்டமாக கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய செய்ய காத்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தெரியும். அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா எங்களுக்கெல்லாம் மிகவும்